அஸ்ஸலாமு அலைக்கும் டியர் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வெண்ணெய் எடுக்கும் போது அதுலேருந்து கிடைச்ச மோர்லேருந்து தான் இப்போ பன்னீர் செய்ய போகிறோம். நார்மல் பன்னீர் எப்படி செய்வோமோ அதே மாதிரியே அடுப்பில் வச்சுட்டு இதை கொதிக்க வர ஸ்டேஜில் வினிகரும் தண்ணியும் ரெண்டும் கரெக்டான அளவில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வினிகர் இல்லாட்டி லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் புழிஞ்சு வச்சுக்கோங்க. அது கூட தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி பன்னீர் செய்யும் போது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுவோம் அதே மாதிரி ஊற்றி இந்த மாதிரி பன்னீர் மாதிரி வந்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு திருப்பி நல்ல தண்ணியில் திருப்பி ஒருக்கா ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அந்த வினிகர் லெமன் ஜூஸோட டேஸ்ட் போய் கண்டிப்பாக இந்த பன்னீருக்கும் நம்ம பாலில் செய்கிற பன்னீருக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அதே மாதிரியே சாஃப்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அந்த பட்டர் மில்க்கும் நம்மளது வேஸ்ட் ஆகாது. இது ஒரு ஹெல்தி ஆப்ஷன். யாரெல்லாம் இந்த மெத்தடில் பன்னீர் செஞ்சுருக்கீங்கன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இல்லை இனிமேல் ட்ரை பண்ண போகிறீங்கனாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய அப்டேட்ஸ்க்கு என்னோடய இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.